ஹாய், ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி வந்து நம்ம வந்து நைட் ப்ரேயருக்கு கிளம்ப போகிறேன். ஸோ தட் நான் வந்து இப்போது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சைட் பை சைடு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கிளென்ஸ் பண்ண ஃபேஸ் இது. ஒரு மேக்கப் இல்லை, 0 மேக்கப்பில் இருக்குது. இப்போ நம்ம கிளம்பலாம். ஓகே, இப்போ கிளம்பலாம். ஃபஸ்ட்டு சீரம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து இந்த சீரமோட லிங்க்கை நான் வந்து கீழே கொடுக்குறேன். இது வந்து அரவுண்ட் 800 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். லாங் லாஸ்டிங் தான். நியர்லி ஒரு 3-4 மந்த்ஸ் வரும் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும் இது. இதோ இந்த சீரமோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இப்படி பம்ப் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீனாக இருக்க ஃபிங்கர் டிப்ஸில் இப்படி பேலன்ஸ் இருக்க ப்ராடக்டை ஹேண்டில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐ ஜெல். இது வந்து எம் கஃபைனோட ஜெல் ஐ க்ரீம். இதில் வந்து இப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். இதையும் நம்ம அண்டர் ஐக்கில் போட்டுக்கலாம். டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ். ஆக்சுவலி இதோட எனக்கு பயங்கர டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சு, செம்மையாக குறைச்சிருச்சு. என்னோடய பழைய வீடியோஸ்லலாம் பார்த்தா தெரியும். ஓகே, போட்டுக்கலாம். இது நல்லா அப்சர்வ் ஆகட்டும். ஓகே, அப்படி இல்லைன்னா இப்படி ஃபிங்கர் டிப்ஸில் விட்டுக்கலாம். ஓகே, மீதி இருக்கிறத அப்படியே மர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, மீதி இருக்கிற ப்ராடக்ட்டு ஆஸ் யூஷுவல் கையில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கலாபாரோட பொமக்ரானட் ஃபேட் வாட்டர்னு சொல்லுவோம். சூப்பரான டோனர். இது செம்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துலலாம் ரிங்கிள்ஸ் இருந்தாலும் அப்படியே ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். செம்மையாக இருக்கும். நியாசனமெட் இந்த மாதிரி நிறையா அப்புறம் ஆன்டி ஆக்சைட்ஸாக ஒர்க் பண்ணும் இது. அண்ட் தென் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பொமோகிரானேட்டோட எசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் க்ரீன் டீ இருக்குது, நியாசனமெட் இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உண்மையாலுமே சொல்லப்போனால் யூத்ஃபுல் க்ளோ மிராக்கிள்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாக்ஸ்டெயிலோட மாய்ஸ்சரைசர். ஓகே, இதில் பாதி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், இன்னும் தான் இருக்குது. ஸோ இதில் அவ்வளோதான். இதே டே டைமில் நம்ம சர்ச் போகிறோம் இல்லை வேறு எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா நான் வந்து சீட்டாப்பல்லோட சன்ஸ்க்ரீன் போடுவேன். சூப்பராக இருக்கும். இப்போ நைட்டில் போடுறதுனால சன்ஸ்க்ரீன் தேவையில்ல, மாய்ஸ்சரைசர் மட்டும் போடும். நல்லாவே தெரியும். பிஃபோர் ஆஃப்டர் பார்த்திங்கனாலே நல்லாவே தெரியும். இது நல்லா செட்டில் ஆகட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக ஃபேஸஸ் ஸ்கேனரோட வந்து காம்பேக்ட் மட்டும் போட போகிறேன். வேறு எதுவுமே போட மாட்டேன். அவள் தான் முடிஞ்சு போச்சு. நம்ம ஃபேஸஸ் ஸ்கேனரோட காம்பேக்ட்ஸ் போட்டுக்கலாம். அது எப்படின்னா இந்த ப்ரஷ்னால் போட போகிறோம். லைட்டாக ஓகே முடிஞ்சிருச்சு.
நம்ம வந்து ஐப்ரோஸ் மட்டும் போட்டுக்கலாம். இது வந்து இந்த மஸ்காரா ப்ரஷ்ஷு, இதுவும் எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ரஷ்ஷஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் எப்போவுமே இந்த மஸ்காரா ப்ரஷ்ஷை தூக்கி போடாதீங்க. இது ட்ரை ஆகிடுச்சு. எதுக்குன்னா இதை வச்சு இப்படி பண்ணிவிட்டு ஹியூடா பியூட்டியோட ஐஷேடோ பேலட், இது அரவுண்டு இது கிட்டத்தட்ட ஒரு 5000 பக்கம் வரும்னு நினைக்கிறேன். 5000 4000 அந்த மாதிரி தான் இருக்கும். காஸ்ட்லி தான், பட் ஓகே, சூப்பராக இருக்கும். ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணி செம்மையாக இருக்கும். இப்போ எதுக்குன்னா ஐப்ரோஸ்க்கு சரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். என்னோட இதில் லைட்டாக எப்படி இதில் இந்த பிளாக் கலரில் லைட்டாக தொட்டுட்டு இப்போ இந்த ஐக்கும் டிஃப்ரென்ஸ் சரி. இப்போ மறுபடியும் இந்த ஐயை ஃபில் பண்ணிடலாம். நான் மிரர் வச்சு பண்ணிக்கிறேன், எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஓகே, போதும். ரொம்ப பண்ணோம்னா அப்படியே இதாகிடும். ஸோ இப்போ லைக் உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்குன்னா இருக்குல்ல, இதை வச்சு இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஸ்விஸ் பியூட்டியோடது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது அல்டிமேட் ஷேடோ பேலட். இதில் வந்து நான் இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது எடுத்து போட்டுட்டோம்னா நியூட் ஷேடு ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து கிளாம் 21ஓட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். நான் ஐலைனர்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. மேக்ஸிமம் நான் சர்ச் போகிறப்போ நான் ஐலைனர் யூஸ் பண்ண மாட்டேன். இது ப்ரஷ்ஷே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. நான் இப்போ ஒரு ட்ரிக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ இந்த இடத்துல பட்டுருச்சா, இதை வந்து இப்படி வச்சு எடுத்துட்டோம்னா வந்துடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மஸ்காரா. பட் ஆனால் என்னோடய ஐஸுக்கு வந்து பண்ணும்போது அப்படியே அவன் இடிச்சிருவான். அப்படியே பட்டு ஃபுல்லாக இதாகிடும். அதை தொடச்சிக்கலாம் அப்புறமேட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு பெரிய மிஸ்டேக்கு. எனக்கு இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இது வந்து என்ன பண்ணுன்னா வேலை காட்டிடும். அப்படியே எங்கேயாவது பட்டுருவோம். தினமும் இப்படி தான். காலேஜ் போகும்போது இந்த மாதிரியே அவசரமாக கிளம்பும்போது தான் எனக்கு இப்படி பண்ணுவான். ஓகே, இதுதான் போதும், இதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நம்ம லிப்ஸ்டிக் போடுவோம். சர்ச் அப்படின்றனால ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக்ஸ்லாம் போடக்கூடாது. ஸோ இது வந்து லாக்மியோட லிப்ஸ்டிக். லாக்மி தெரியுதா? ஓகே, லாக்மியோட லிப்ஸ்டிக். இது வந்து ப்ரைமிங் மேட்டி லிப்ஸ்டிக். இது வந்து ஹெல்த் அண்ட் க்ளோவில் நான் வாங்கினேன் சென்னையில். ஸோ சென்னை போனப்போ வாங்கினேன். 599 ஒரு பீஸ். 599 ஆஃபர் போட்டாங்கன்னு சொல்லி 2 பீஸ் வந்து 1000. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்படி அப்ளை பண்ணக்கூடாது லிப்ஸ்டிக்கை. சும்மா டேப் பண்ணால் போதும். இப்படி டேப் பண்ணுங்க. ஸோ இப்போ என்னென்னா கண் ரொம்ப ப்ளெயினாக இருக்குது. ஸோ நல்ல ரெனியோட மிட் நைட் காஜல் ஓகேவா. இந்த பென்சில் வந்து சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இது வந்து ஒரு 7-8 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே பென்சில் தான். இதுவும் நான் சென்னையில் இஎம்ஆரில் வாங்கினேன். சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் லைட்டாக என்ன பண்ணுறேன்னா இந்த கார்னர் மட்டும் போடுவேன்.
ஓகே. ஸோ ஃபைனல் லுக் இதுதான். ஓகே, போதும். இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த லுக்கை நான் காமிக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த இதுதான் என் ட்ரெஸ்ஸு. ஸோ இப்போ நான் வந்து பண்ணுறேன். பட் லைக் ரொம்ப இப்போ லேயர்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லேயர்ஸ்லாம் பண்ணினா சிக்க எடுக்காதீங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். கிளாச்சஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வேணா இந்த இடத்த லைட்டாக அது ஃப்ரெண்டில் இருக்கும். அதேமாரி இந்த இடத்துல நிஜமாலுமே நான் வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுலாம் சிக்கி இருக்க மாட்டேன். ஃப்ரெண்டில் ஹேர் கட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி எடுத்துட்டுருங்க. அவள் தான் போதும் இந்த லுக்கு. பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ரிங்ஸ் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரிங் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் தலைக்கு போடுற பேண்டு இது கொஞ்சம் ஸ்டைலாக இப்படி லெஃப்ட் ஹேண்டில் போட்டுக்கலாம். அப்புறம் இது எதுக்கு நான் ப்ரே பண்ணும்போது டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா அதை அப்படி எடுத்து ஷார்ப் பாய் போட்டுக்கலாம். அதுக்காக இது ஃபாஸ்டாக் வாட்ச்சு வெறும் 800 rupees தான். செம்மையாக இருப்பான். இப்போ இருங்க, பர்ஃப்யூம் வந்துட்டேன். இது பர்ஃப்யூம் வாட்டர் கேர்ளோட பர்ஃப்யூம் அரௌண்ட் 250 260 தான் இருப்பான். செம்மையாக இருக்கும். வா அப்படி இருக்கும். வெண்ணிலா ட்விஸ்ட். ஆக்சுவலி வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு, அந்த ஃப்ரூட் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது போட்டுக்கலாம். நெக் இந்த பாயிண்ட்டு, அடுத்து இந்த பாயிண்ட்டு, இந்த எல்போ கிட்ட, அவ்வளோதான். அப்புறம் இங்கே இந்த ரிஸ்ட்டு கிட்ட இதெல்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். முடி அப்படியே இப்படி பட்டுட்டோம்னா முடி வாசமாக இருக்கும். ஸோ கிளம்பியாச்சு. மறுபடியும் இது வந்து நைட் லுக்கு. டே லுக் எப்படின்னு நாங்கள் காமிக்கிறேன். இதே தான். ப்ளஸ் ஒன் திங் என்னென்னா சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணுவேன். அவள் தான், மித்தபடி எதுவுமே இல்லை. இவள் தான் சூப்பராக இருக்கும். ரொம்ப நீட்டாக எலகண்ட்டாக இருக்கும். நம்ம ப்ரேயருக்கு போடுறதுக்கு ஓகேவாக இருக்கும். ஓகே ஸோ ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.